அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊர்களில் கபடி போட்டி வைப்பாங்க. கபடி போட்டி பொதுவாக ரெண்டு வகையாக வைப்பாங்க. ஒன்றும் ஓப்பன் மேட்ச், எல்லோரும் கலந்துக்கிட்டு விளையாடலாம். இன்னொன்று வெயிட் மேட்ச், 48 கிலோ வெயிட்டு, 50 கிலோ வெயிட்டு, 55 கிலோ வெயிட்டு அப்படின்னு வைப்பாங்க. இப்படிப்பட்ட போட்டியெல்லாம் வைக்கிறப்ப எங்கள் ஊர்லேருந்து பசங்க நிறைய பேர் கண்டிப்பாக நிச்சயமாக எந்த ஊரில் கபடி போட்டி வச்சாலும் போவாங்க. அப்படி அவங்க கூட நானும் போயிருக்கிறேன். அப்படி வெயிட் மேட்ச் வைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, 1-2 பசங்க வெயிட் கூட இருப்பாங்க. அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்காக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கூட நிற்க மாட்டாங்க, தண்ணி குடிக்க மாட்டாங்க, இது பண்ணுவாங்க. வேர்வை மூலம் எப்படியாவது அந்த உடம்புடைய வெயிட்டை குறைக்கிறதுக்காக ரொம்ப சிரமப்பட்டு குறைப்பாங்க. கரெக்டாக மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயிட் போடுவாங்க. அப்படி வெயிட் போடும்போது ஆப்போசிட்டில் இருக்க அது எதிரணி டீமில் இருக்கிற ஒருத்தரை வர சொல்லி இந்த டீமில் உள்ளவங்க எல்லாருக்கும் வெயிட் போடுவாங்க. அதே மாதிரி இந்த டீமில் உள்ளவங்களை வச்சுக்கிட்டு அடுத்த டீமுக்கு வெயிட் போடுவாங்க. வெயிட் போட்டு கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அவங்க அணிஞ்சிருக்கிற பணியெல்லாம் சீல் அடிப்பாங்க, இவங்க கரெக்டான வெயிட்டாக இருக்கிறாங்கன்னு. அதுக்கு பிறகு சீல் அடித்து களத்தில் இறங்கி ஒரு 2-3 ரைடு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பிறகு யாரையும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸை குடிச்சிக்கலாம், ஒரு தண்ணி குடிச்சிக்கலாம், அதுக்கு பிறகு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த டோர்னமெண்ட் முழுக்க அதுக்கு பிறகு வெயிட் போட மாட்டாங்க. அந்த வெயிட் போதும். நம்ம ஊரில் நடக்கிற கபடி போட்டிக்கு இப்படி ஒரு ரூல்ஸ்னால், ஒலிம்பிக்கில் இன்னும் இதை விட பலமான ஒரு ரூல்ஸ் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு ரூல்ஸில், அந்த மாதிரி ஒரு விதியால் தான் நம்ம வினேஷ் போகத் இன்னைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. தங்க மங்கையாக இருக்க வேண்டியவங்க இன்னைக்கு தாங்க முடியாத வலியோடவும் வேதனையோடவும் அவங்க துயரத்தோடவும் இருக்கிறாங்க. இது உண்மையிலே நடந்தது ஒலிம்பிக்கோட இந்த மல்யுத்தத்தில் இருக்கிற விதியாலையா, இல்லை அவருக்கு பின்னாடி நடந்த சதியாலையா? எதனால் இது நடந்திருக்கும்? வாங்க இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க. நாம் எல்லாருமே சசிகுமார் அண்ணா நடித்த படம் பார்த்துருக்கோம். அவர் நடிக்கிற படங்களில் அவருக்கு பகை அதிகமாக இருக்கும். ஆனால் துரோகம் ரொம்ப பக்கத்தில் அவர் கூடவே இருக்கும், அவருக்கு தெரியாமல் இருக்கும். எப்போவுமே பகையிடம் இருந்து நாம் தப்பிச்சுக்கலாம். ஆனால் பக்கத்தில் இருந்துக்கிட்டு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற துரோகத்திடம் இருந்து யாரும் தப்பவே முடியாது. மிகப்பெரிய போராட்டங்களை எடுத்தவங்க எல்லாமே அந்த போராட்டத்தில் ஜெயிக்க முடியாமல் தோற்றுருப்பாங்க. அப்படி தோற்றவங்க எதனால் தோற்றாங்கன்னா, நிச்சயமாக அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா ஒரு துரோகத்தால் தான் வீழ்ந்திருப்பாங்க. அப்படி வீழ்ந்தவர் தான் நம்ம மாவீரன் பிரபாகரன் கூட. அப்படிப்பட்ட ஒரு துரோகத்தால் தான் நம்ம வினேஷ் போகத் வீழ்ந்தாரா? ஏன் வினேஷ் போகத்துக்கு அப்படி என்ன எதிரிகள் இருக்காங்க? அவ்வளோ பெரிய எதிரிகள் இருக்காங்களா? இருக்காங்க. அரசியலில் பதவியில் உச்சத்தில் இருக்கிறவங்க எல்லாமே வினேஷ் போகத்துடைய எதிரிகளாக தான் இருந்தாங்க. காரணம் என்ன? 6-7 மாதத்துக்கு முன்னாடி டெல்லியில் அவங்க வினேஷ் போகத்து, சாக்ஷி மாலிக், பஜ்ரங் பூனியா, இன்னும் நிறைஞ்ச உயர்ந்த நிலையில் இருந்த எல்லா மல்யுத்த வீரர்களும் இந்திய மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த ஒருவர் மீது குற்றஞ்சாட்டி அவரை பதவியிலேருந்து நீக்கணும், அவரை பதவியிலேருந்து நீக்கும் வரை நாங்கள் போராடுவோம்னு ஒரு மாதத்துக்கு மேலே, 1 மாதமோ 2 மாதமோ 45 நாளுக்கு மேலே போராடினாங்க. கடைசியில் ஒன்றும் அவங்க போராட்டத்துக்கு ஒன்றும் பலன் இல்லைன்னொன்னே, அரசாங்கம் எங்களுக்கு கொடுத்த விருதுகளெல்லாம் நாங்கள் திருப்பி கொடுக்குறோம் அப்படின்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவங்க அந்தளவுக்கு போராடினாங்க. அதுக்கு பிறகு அவரை நீக்கிவிட்டு அவருக்கு வேண்டிய ஆளவே திருப்பி அந்த பதவியில் கொண்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்தில் எப்போவுமே வினேஷ் போகத் 53 கிலோ வெயிட் மேட்ச்சில் தான் பங்கெடுப்பாங்க, அதில் தான் கலந்துக்குவாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்க போராட்டம் அதுன்னு இருந்ததில் அந்த 53 உள்ள வேலைப்பிரிவில் இன்னொரு இந்திய மங்கை தகுதி பெற்றுட்டாங்க. அதனால சொல்லிட்டாங்க, ஒருத்தங்க தகுதி பெற்றுட்டாங்க, நீங்கள் 53 கிலோவில் நீங்கள் இனிமேல் போட்டியிட முடியாதுன்னு. திருப்பி அவங்க தங்களுடைய வெயிட்டை குறைச்சி திரும்ப வேற ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு ஒலிம்பிக் தகுதியை பெற்ற பிறகு தான் இந்த 50 கிலோ வெயிட் மேட்சுக்கு அவங்க வந்தாங்க. அப்படி வந்தப்பவே அவங்க சொல்லிட்டாங்க, எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம், நான் குடிக்கிற தண்ணியில் ஊக்க மருந்தை கலந்து என்னைய போட்டியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கூட இருக்குன்னு அப்போவே சொல்லிட்டாங்க. அப்படி சொன்னது இன்னைக்கு வேறு வகையில் அவருக்கு நடந்துருச்சு. ஆமாம், முதல் 16 பேருக்குள்ளே ஒரு ஆளாக வந்துட்டாங்க. அந்த 16 பேருக்குள்ள ஒரு ஆளாக வந்தவங்களில் ஜப்பான் வீராங்கனை, நடப்பு ஒலிம்பிக் சாம்பியன், உலக சாம்பியன், அவங்க கூட தான் முதல் ரவுண்டில் அந்த 16 ரவுண்டில் ஒரு ஜப்பான் வீராங்கனையோட போட்டி போடணும். ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் வைப்பாங்க, அதுக்கு பிறகு ஒரு 3 நிமிஷம் வைப்பாங்க. அந்த மொத்தம் 6 நிமிஷத்துலையும் 5.45 நிமிஷம் வரையும் அவங்க 2 பாயிண்ட், வெறும் 15 வினாடி தான் இருக்குது. அந்த 15 வினாடியில் நம்ம வினேஷ் போகத் அவங்கள இறுக்கி பிடிச்சி 2 பாயிண்ட் எடுத்துட்டாங்க. அந்த ஜப்பான் வீராங்கனை ஒவ்வொரு பாயிண்டாக தான் 2 பாயிண்ட் எடுத்தாங்க. ஆனால் வினேஷ் போகத் தொடர்ச்சியாக 2 பாயிண்டாக எடுத்தாங்க, 2 பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அதனால வினேஷ் போகத் அடுத்த சுற்றுக்கு ஜப்பான் வீராங்கனை தோக்கடிச்சு காலிறுதி சுற்றுக்கு வந்துட்டாங்க. காலிறுதியில் உக்ரைன் வீராங்கனை தோக்கடிச்சிட்டாங்க, அரையிறுதியில் கியூபா வீராங்கனை தோக்கடிச்சிட்டாங்க. இப்போ ஃபைனல்
ஜெயிச்சாலும் தோத்தாலும் பதக்கம். ஏன் தோக்க போகிறாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு நம்ம ஊர், நம்ம உலகம், இந்தியாவில் இருக்கிற எல்லாரும், இந்தியாவில் வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க மொத்த இந்தியர்களும் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அத்தனை இந்தியர்களும், ஒலிம்பிக் தெரிஞ்சவங்க, விளையாட்டு தெரிஞ்சவங்க அத்தனை பேரும், ஆக இந்தியாவுக்கு பதக்கம் கிடைக்க போகுது, தங்கம் அங்கே வரப்போகிறாங்க அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே என்ன அவங்களுக்கும் நம்ம வினேஷ் போகத்துக்கும் இருந்திருக்கும். அவ்வளோ சந்தோஷத்தோடு இருந்தாங்க. இங்கே நம்ம ராகுல்லேருந்து அவங்க வினேஷ் போகத்தோட ரிலேஷன் வரைக்கும் இங்கே இவ்வளோ போராட்டம் நடந்துச்சு, இவ்வளோ போராட்டத்தையும் ஜெயிச்சு இன்னைக்கு வினேஷ் போகத் வரப்போகிறாங்க, ஆனால் நீங்கள் அன்றைக்கி அந்த வினேஷ் போகத்துக்கு ஒரு நீதி கொடுக்கலன்ட்டியே அப்படின்னு இங்கே எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யார் என்ன நினச்சாங்களோ தெரியல, யாருக்கு எது பிடிக்கலையோ தெரியல. ஒருவேளை வினேஷ் போகத்து தங்கப்பதக்கம் வாங்கிட்டா நாம் செஞ்சது தப்பாயிருமோ அப்படின்னு இங்கே இருந்தவங்களாம் நினச்சாங்களா, இல்லை உண்மையிலே விதி தான் வேலை செஞ்சிச்சா, இல்லை அவர் அந்த 3 பேரை ஜெயிக்கிறப்ப அதிகமான உணவை எடுத்துக்கிட்டு அதனால வெயிட் கூட போய் அதனால தான் பங்கு பெற முடியலையா? நிச்சயம் அவங்களுக்கு தெரியும், அவங்க இதை சாப்பிட்டா அவ்வளோ வெயிட் வரும், நிச்சயம் வெயிட் கூட போயிடும், நம்மளால் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அப்படி தெரிஞ்சு எப்படி அவங்களுக்கு வெயிட் கூட போணுச்சு? நைட்டு ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, 2 கிலோவை குறைக்க முடியலை. லேடிஸோடைய உடம்பு வெயிட்டை வந்து அவ்வளோ ஆண்களுக்கு வந்து எளிதில் குறைச்சிட முடியுமா, ஆனால் பெண்களுடைய வெயிட்டை வந்து அவ்வளோ சீக்கிரமாக குறைக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர் தலைமுடியெல்லாம் வெட்டிட்டு என்னென்னமோ தியாகங்கள் பண்ணி தன்னுடைய முயற்சி பண்ணி போராடி காலைல வெயிட்டு போட்டால் 100 கிராம் கூட இருக்குது, வெறும் 100 கிராம். எப்போவுமே ஒலிம்பிக் மாதிரியான இடத்துல கூட போனால் அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் நீங்கள் அனுப்பிடுவாங்க. நான் 100 கிராம் தான் கூட இருக்கிறேன், 50 கிராம் தான் கூட இருக்கிறேன்லாம் அவங்கள்ட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒலிம்பிக்கு ரூல்ஸ்னால் ரூல்ஸு. ஆனால் இந்த எதனால இந்த வெயிட்டு கூட போணுச்சு? பஞ்சாப் ஹரியானா முதல்வர் சொல்கிறாரு, இவங்க கூட போனவங்களாம் எங்கே பாரிஸுக்கு வந்து இவங்களோட விளையாட்டு போட்டிக்கு போனாங்களா இல்லை ஊர் சுத்த போனாங்களான்னு கேட்குறாங்க. நம்ம விஜயேந்தர் சொல்கிறாரு இதில் ஏதோ சதித்திட்டம் இருக்குதுன்னு. முக்கியமான எல்லாருமே சொல்கிறாங்க இதில் ஏதோ சதி இருக்குதுன்னு. இல்லை அப்படியெல்லாம் இல்லை, இது விதி தான் அப்படின்னு சில பேர் மட்டும் சொல்கிறாங்க. ஆனால் இது விதியா சதியான்னு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சரியாக 100% தெரியும். அந்த ஒருத்தர் வினேஷ் போகத். அவங்க மனசுக்கு தெரியும். தெரிஞ்சிச்சு, போராடி பார்த்தாங்க, முடியலை. ஐயா சாமி என்னை விட்டுருங்க, நான் ஒலிம்பிக்கில் விளையாண்டது போதும், இந்த மல்யுத்தத்தில் விளையாண்டது போதும், நான் விடை பெறுறேன், நான் ஓய்வு பெறுறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. இருந்தும் ஒரு மேல்முறையீடு உலக இந்த விளையாட்டு பிரிவில் ஏதாவது ஒரு இந்த மாதிரியெல்லாம் சிக்கல் வரும்போது ஒரு கோர்ட் இருக்கா, அந்த கோர்ட்டில் அப்பீல் பண்ணியிருக்கிறாங்க. அது விசாரணை நடந்து முடிஞ்சிருச்சு. அவங்க தீர்ப்பு இந்த ஒலிம்பிக் முடிகிறதுக்குள்ளே சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை அப்படி தீர்ப்பு சொன்னால் நம்ம வினேஷ் போகத்துக்கு சாதகமாக வந்தால் அவருக்கு வெள்ளி பதக்கம் கிடைக்கும். அப்படி வெள்ளி பதக்கம் கிடைக்கணும்னு நான் வேண்டேன். இருந்தேன் அதுவும் கொடுக்குறாங்களான்னு சொல்ல முடியாது, அவங்க தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம வினேஷ் போகத்துக்கு நல்லது நடந்தால் எல்லாருக்கும் அந்த கடவுளுக்கு வினேஷ் போகத்தோடைய பட்ட கஷ்டங்களுக்கு, வினேஷ் போகத்து இதுவரை 2 ஒலிம்பிக் போய் 2 ஒலிம்பிக்லையும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியலை. இந்த ஒலிம்பிக்கில் அதை நிச்சயம் செய்யும்னு போராடி உயரிய பதவியில் இருக்கிற மிகப்பெரிய பதவியில் இருக்கிறவங்களுக்கு எதிராக போராடி இன்றைக்கி இந்த நிலையில் வந்து கூட இருக்கிறவங்கள தோக்கடிச்சு இறுதிப் போட்டியில் ஜெயிக்க வேண்டியவங்களை ஜெயிக்க விடாமல் பண்ணி அவருக்கு ஆறாத வலி வேதனை காயத்தை கொடுத்துருக்குறாங்க. அந்த காயம் தீர, அந்த கஷ்டம் தீர அவருக்கு நாம் எல்லாம் தெரியும். அவருக்கு நம்ம மக்கள் நம்ம கூட இருக்கிறாங்க, சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, நம்ம மேலே எந்த தவறும் கிடையாது. நம்மளுக்கு நடந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு வினேஷ் போகத்துக்கு தெரியும். அதனால அந்த வழியிலிருந்து அந்த வேதனையிலிருந்து நிச்சயம் ஒரு நாள் வெளில வருவாங்க. ஹரியானா அரசு அவருக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் ஹரியானா அரசுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு வீராங்கனையை விட்டுடக்கூடாதுன்னு அவங்க இவ்வளோ முயற்சி எடுக்கிறாங்கல்ல, அந்த ஹரியானா அரசு இன்றைக்கி இந்தியாவில் எல்லா விளையாட்டுலையும் பெரிய ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஹாக்கியில் பெரிய இடத்துல இருக்கிறாங்கன்னா அது முக்கால்வாசி ஹரியானா பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அதுக்கடுத்து பஞ்சாப் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கள எல்லாமே 2 மாநில அரசுகளும் மிக பெரிய அளவில் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி உயர்ந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம வினேஷ் போகத்துக்கும் நீங்கள் ஒலிம்பிக்கில் என்ன வாங்கினீங்களோ, என்ன பதக்கம் வாங்கினீங்களோ, அந்த நீங்கள் பதக்கம் வாங்காட்டியும் வாங்கினதாக கருதப்பட்டு உங்களுக்கு அந்த நாங்கள் மதிப்பு தருவோம், மரியாதை தருவோம்னு ஹரியானா அரசு சொல்லியிருக்குது. அந்த ஹரியானா அரசுக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்குவோம். எப்படியா இருந்தாலும் வினேஷ் போகத் ஜெயித்தவங்க தான், அவங்க நிச்சயம் ஜெயித்தவங்க தான். யாராலையோ அவங்க தோற்கடிக்கப்பட்டிருக்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்சு, உலகத்துக்கு தெரிஞ்சு அவர் பங்கெடுத்த 50 கிலோ வெயிட் பிரிவில் ஜெயிச்ச அமெரிக்க வீராங்கனை சொல்லியிருக்காங்க, உண்மையிலே வினேஷ் போகத் சரியான சாம்பியனுங்க, அவர் சாதாரண வீராங்கனை கிடையாது. வினேஷ் போகத் தகுதி இழப்பு செய்யப்பட்டார்னோன்னு நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு வருத்தப்பட்டேன். ஏன்னா வினேஷ் போகத் வந்து ஃபைனலுக்கு வந்திருந்தால் நான் நிச்சயம் ஜெயிச்சிருக்க முடியாது
அவர் வராதனால தான் நான் அந்த தங்கப்பதக்கம் வாங்குகிறேன். முதல்ல சந்தோஷப்பட்டாலும் அதுக்கு பிறகு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு 50 கிலோ வெயிட் பிரிவில் ஃபைனலில் ஜெயிச்ச அந்த அமெரிக்க தங்கம் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சாம்பியனுக்கு தெரியுது நம்ம வினேஷ் போகத்துடைய அந்த பவர். ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு. அப்படிப்பட்ட வினேஷ் போகத்துக்கு நாம் என்றும் துணை இருப்போம். வினேஷ் போகத் நிச்சயம் ஒரு சாம்பியன், நிச்சயம் ஒரு சாம்பியன். அவர் வீழ்ந்தது எதனால் என்று அவருக்கு மட்டுமே தெரியும். அது அவர் மனசுக்குள்ளே இருக்கட்டும். இங்கே இருப்பவர்கள் எப்படி என்று அவர் புரிந்து கொள்ளட்டும். நாமும் புரிந்து கொள்வோம். இது எதனால் நடந்தது என, இது எதனால் நடந்திருக்கக்கூடாது என நாம் எல்லோருக்கும் நிச்சயம் நம்ம மனசுக்குள்ள நம்மளுக்கு தெரியும். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்திருக்கக்கூடாது. எல்லாரும் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கிக்கிட்டே போகிறாங்க. நாம் இங்கே வாங்கக்கூடாத ஒரு பதக்கம்னு இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தியா சில விளையாட்டுகளை மட்டும் தூக்கி வச்சுருக்குது. அந்த விளையாட்டு மட்டும் இருந்தால் போதும்னு. அதனால தான் இன்றைக்கி மற்ற விளையாட்டுகளில் நம்ம பதக்கப்பட்டியலில் எப்படா பதக்கம் வரும் எப்படா பதக்கம் வரும்னு ஏங்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அமெரிக்கா 30க்கு மேலே போயிடுச்சு, சீனா 30க்கு மேலே போயிடுச்சு. இன்னைய நிலவரப்படி அமெரிக்கா 100 பதக்கங்களை வாங்கிடுச்சு. நாம் 6ல் இருக்கிறோம். 6 மக்கள் தொகையில் அமெரிக்காவோட நம்ம எத்தனை மடங்கு? 4 மடங்கு 5 மடங்கு கூட. சீனாவையும் நம்ம முந்திட்ட மக்கள் தொகையில். நாம் தான் இன்றைக்கி டாப்பு. ஆனால் சீனா எல்லா இடத்துலையும் ஒலிம்பிக்லேயும் சரி, மிகப்பெரிய எல்லாத்துலேயும் சரி, இன்றைக்கி சீனா வேறு எங்கேயோ வளர்ந்துருக்குது. நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்குது. நம்ம இந்த யூஸ் பண்ணுற ஃபோன் வரையும் சீனாக்காரங்களை தான் நினைக்கிறேன். அப்படி சீனாவும் எல்லாம் வளர்ந்துருக்குது. நாமளும் அமெரிக்கா மாதிரி சீனா மாதிரி வளரணும்னா நல்ல 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 தலைவர்கள் இதை செய்ய வேண்டும். பதவியில் இருக்கிறவர்கள் எல்லாவற்றையும் உயரிய நிலைக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். வினேஷ் போகத் போன்றவர்களை ஆதரித்தால் மட்டுமே, நியாயம் இருக்கிற வினேஷ் போகத் போன்றவர்களை ஆதரித்தால் மட்டுமே இந்தியா அமெரிக்காவை போல் சீனாவை போல் வர முடியும் என்று கூறி, வினேஷ் போகத் கீழே இருந்தாலும் அவர் மேலே வர வேண்டும் என வினேஷ் போகத் போன்றவர்களை தூக்கிவிட்டால் மட்டுமே இந்தியாவும் சீனாவாக முடியும், அமெரிக்காவாக முடியும், அவர்களுக்கு மேல் வர முடியும் என்று கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.